நீட் குளறுபடிகளை நீட் வினாத்தாள் லீக் ஆனதை எதிர்த்து டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவிச்சு. உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் அவர்களை எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா அவர்கள் போய் ஆதரவு தந்தாங்க. சிஜேபி போராட்டத்துக்கு எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் நேரில் போய் ஆதரவு தந்தாங்க. ஆனா ஏன் தாவேக சார்பில் ஒருத்தர் கூட போகவே இல்லை? தவறான கருத்து சொல்றீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நோய் தொற்றில் குழந்தைகள் இறக்கலாம், ஆனால் ஒரு தேர்வு முறையில் இத்தனை குழந்தைகள் இறந்ததையெல்லாம் அம்மா சுட்டிக்காட்டிய போது இந்த அரங்கம் அதிர்ந்தது. வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீட் எதிர்ப்பு சிறப்பு தீர்மானத்தை மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அதை குறித்து பேசிய அண்ணன் அவர்கள் கூட எங்கோ பலனடைந்த ஒரு சில குழந்தைகளை சுட்டி காண்பித்தார். ஆனால் பலனடைகிற ஒரு சில குழந்தைகளை விட பாதிக்கப்படுகிற பல லட்சம் அரசு பள்ளி குழந்தைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நீட் எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. பெருந்தன்மையோடு இத்தனை அவதூறுகளையும் தாண்டி மதிப்பிற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறார், அரசியலை வைத்து இதில் பேச வேண்டாம், ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட தொடர்ச்சியாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். நான் சொல்லிக் கொள்கிறேன், அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கிய அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன், மணிரத்னம் மட்டுமல்ல உடன்பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மதிப்பிற்குரிய பொது உடைமை தோழர்களினுடைய தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாலபாடம் எடுக்கக்கூடிய பால நிலத்தில் அந்த போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்ட களத்திலே போராடிய அப்பாவி மாணவர்களினுடைய புகழை திருடக்கூடிய ஒரு கூட்டத்தின் மத்தியிலும் கூட என்னை அனுப்பி அந்த போராட்டக்காரர்களை பார்க்க சொன்னவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மேலும் அருமை உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த பட்டினி போராட்டத்தை எடுத்த என்னுடைய தோழர்கள் புளியந்தோப்பு மோகன் உள்ளிட்ட அத்தனை பேரையுமே நான் மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் எனது அருமை தம்பி கொரடா, வாரிய தலைவர் அருமை தம்பி லயலாமணி பல முறை நேரில் சென்று பார்த்து போராடக்கூடியவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் தேவைப்படக்கூடிய தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்கிறோம் என்று சொன்னால் சென்றவர்கள் நாங்கள், எங்களை செல்ல சொன்ன மாமனிதர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே தயவு கூர்ந்து உங்கள் அரசியலை அப்பால் வைத்துவிட்டு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்மானத்தை வழிமுடிந்து இந்த மாமன்றத்தில் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்